கிட்டிபுரம் என்ற ஒரு அமானுஷ்யமான கிராமம் இருந்தது. அந்த ஊரில் ஒரு பெரிய பங்களாவும் இருந்தது. அந்த பங்களா மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் பாலடைந்தும் இருந்தது. அந்த பங்களாவை பற்றி நிறைய பலவிதமாக சொல்லுவார்கள். அது பேய் பங்களா என்றே அழைத்தார்கள். நான் சுந்தர். எனக்கு இந்த பாலடைந்த பங்களாவுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க மிகவும் ஆர்வம். ஆனால் என்னுடைய அம்மா நான் சிறுவனாக இருந்த காரணத்தினால் அதெல்லாம் நீ பெரியவனாய் பாதுக்கோ என்று கிண்டலாக சொல்லுவார். இப்போது நான் பெரியவனாகிட்டேன். எங்க அம்மாவிடம் அந்த பங்களாவை பற்றி கேட்டால் உண்மை கிடைக்காது. அதனால் ஊரில் ஒரு கிழவி இருக்கிறாள், அவளிடம்தான் கேட்கப் போகிறேன். நீங்களும் வாருங்கள். வாப்பா சுந்தர், என்ன இந்த பக்கம்? ஒன்னும் பாட்டி, சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ விஷயம் இல்லாம வரமாட்டியே, என்னன்னு சொல்லு. சரி சொல்றேன். பாட்டி, இந்த பேய் பங்களாவை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஆஹான், இதான் விஷயமா? சரி சொல்றேன் கேளு. 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பங்களா இருக்கு. அது ஒரு ஜமீனோட பங்களா. அங்க இருந்த ஜமீன்தாரர் கூட ரொம்ப நல்லவர். மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. ஒரு நாள் அந்த ஜமீன் தன்னோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில அவரோட கண்ணு குத்தி கிழிக்கப்பட்டு பொணமா கடந்தாரு. 2 நாள் கழிச்சு அவரோட பொண்ணும் மர்மமான நிலையில செத்துடா. அதுல இருந்து இந்த பங்களாவுல விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் இரவு நேரத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அங்க போறதே விட்டுட்டாங்க. அந்த பங்களாவுல இப்ப கூட பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெண் அழுகிற சத்தம் கேட்கும். என்ன பாட்டி சொல்ற? அழுகுற சத்தமா? ஆந்தை கத்துறது கூட அழுகுற மாதிரி தான் இருக்கும். இப்போ போய் பேய் பிசாசுன்னு. அது என்னமோ எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா போய் பாரு உள்ள. போறேன் பாட்டி. நான் உள்ள போயிட்டு அதுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த பேய் அழுகும்னு சொன்னல அந்த பௌர்ணமி, அப்போவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கிளம்பி போயிடான். பௌர்ணமி நாளுக்காக காத்திருந்தான். பௌர்ணமியும் வந்தது. அன்று கிளம்பினான் அந்த பங்களாக்குள் செல்ல. சுந்தர் அந்த பங்களாவை நோக்கி புறப்பட்டான். அந்த பங்களாவின் நுழைவு வாயிலே அவனுக்கு பயத்தை மூட்டியது. பெரிய நுழைவு வாயில், அதில் கீரியும் பாம்பும் உள்ளது போல சிலைகள், பெரிய மரம், ஆங்காங்கே சிலந்தி வலைகள், பார்க்கவே பயத்தை தரக்கூடியதாக இருந்தது. சுந்தர் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே சென்றதும் அவனுக்கு ஒரு கெட்ட வாடை வந்தது. பின்பு அவன் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி நடந்தான். திடீர் என்று சத்தம் கேட்டது. அது உள்ளே உள்ள அறையில் இருந்து வந்ததை உணர்ந்து அந்த அறை நோக்கி சென்றான். உள்ளே சென்றவுடன் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அது யார் என்று மெழுகுவர்த்தியை மேலே தூக்கி பார்த்தான். அங்கே ஒரு வெண்ணிற ஆடை அணிந்து ஒரு ஆன்மா அழுது கொண்டிருந்தது. சுந்தர் அதை பார்த்தவுடன் பயந்தான். ஆனால் பயத்தை மறைத்து அந்த ஆன்மாவிடம் பேசத் தொடங்கினான். யார் நீ? எதுக்கு அழுந்துட்டே இருக்க? என் பெயர் வினிதா. நான் என் தந்தையை கொன்றுவிட்டேன். பிறகு நானும் இறந்தேன். அதனால் எனக்கு அழுகை வருகிறது. தந்தையை கொன்றுவிட்டாயா? எதற்காக கொன்றாய்? அவர் இந்த ஊருக்கு நல்லது செய்வது போல ஊர் மக்களின் சொத்தை அபகரித்து அவர் வைத்து கொண்டார். அது எனக்கு தெரிந்ததும் நான் சண்டையிட்டேன். அதன்பின் அவர் என்னையே கொல்ல வந்தார். பிறகு நான் எப்படியோ தப்பித்து சென்று ஊரில் உள்ள பெரியவர்களிடம் நடந்ததை சொல்லி கூட்டி வந்தேன். பின்னர் அவர்களுக்கும் என் அப்பாவுக்கும் நடந்த சண்டையில் அவர்கள் என் அப்பாவை கொன்றுவிட்டனர். இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு 2 நாளில் என்னையும் கொன்றுவிட்டனர். அவர்கள் என்னை கொல்ல திட்டமிட்டது எனக்கு தெரிந்தவுடன் நான் அந்த சொத்து விவரத்தை மறைத்து விட்டேன். ஓஹோ, சரி. நீ ஏன் இன்னும் இங்க சுத்திட்டு இருக்க? நான் இந்த சொத்து படிவத்தை பாதுகாக்க இங்கேயே இருக்கேன். சரி, நான் உனக்கு உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு சரின்னு சொன்னா சரி. நீ ஏமாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் அந்த சொத்து படிவம் எங்க இருக்குன்னு சொல்றேன், வா என்று அந்த ஆன்மா அவனை ஒரு அறைக்கு கூட்டி சென்றது. வா சுந்தர், இதோ இந்த குப்பியில்தான் இருக்கிறது. சுந்தர் அந்த குப்பியை எடுத்து அதை திறந்து அந்த படிவத்தை எடுத்து பார்த்தான். அதில் ஊர் மக்களின் சொத்து விவரம் இருப்பதை பார்த்தான். இதில் அனைத்து விவரங்களும் உள்ளது. நான் இதை ஊர் மக்களிடம் சேர்த்து விடுகிறேன். ரொம்ப நன்றி சுந்தர். இப்போது நான் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது. நான் செல்கிறேன் என்று கூறி அந்த ஆன்மா மறைந்தது. பின்பு அந்த படிவத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான். இந்த செயலை கண்டு ஊர் மக்கள் அவனை பாராட்டினர். சுந்தர் செய்த துணிச்சலான காரியத்தினால் ஊர் மக்களின் பயமும் விலகியது. அவர்களின் ஏமாற்றப்பட்ட சொத்தும் கிட்டியது.